மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திணையரிசி சுரக்காய் அடை தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். பட் ஒன்று ஒன்றா அரைக்கும் போது நான் உங்களுக்கு அளவும் சொல்லிடுறேன். இன்க்ரீடியன்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா. நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு, இதுக்கு தேவையான கல்லுப்பு பார்த்ததை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி இல்லை 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். இந்த பருப்பு, இந்த திணை அரிசி இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு திணை அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சதை நான் போட்டு அரைக்கிறேன். இது 200 கிராம் எடுத்தேன், 200 கிராம்ஸ் எடுத்தேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இதை அரையத்துக்கு தனியாக தான் அரைப்படனால அதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் கருப்பு உளுந்து உடைச்சது, அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். எல்லாமே ஊற வச்சது தான். இப்போ இதோட பெருங்காயம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நான் இது ஒரு 200 கிராம் சுரக்காய், இது துருவினது. நீங்கள் எப்போ இந்த அடை ஊற்ற போகிறீங்களோ அப்போ தான் இதை சேர்க்கணும். ஏன்னா அதுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்குல்ல, நீர் அதிகமாக வரதுனால இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த அடை மாவுக்கு நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கணும். சுரக்காய் தண்ணி விடுன்றதுனால இப்போ இது நம்ம கல் காஞ்சது இது நம்ம ஊற்றிருக்கோம். ஆனால் இது நல்லா வேகணும். திணை அரிசி உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக இது நல்லா வேக விட்டு திருப்பி எடுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை நீ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சுவையான திணை அரிசி அடை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.